வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் உள்ள அணு மையங்களின் பட்டியலை பரிமாறிக் கொண்டுள்ளன. வந்தே மாதரம் பாடல் தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்று பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவிவேதி தெரிவித்துள்ளார். புதிய வகை ஃபாஸ்டேக் பெற்றுள்ள கார்களுக்கு இனி KYV அட்டைகள் தேவையில்லை என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா பிடித்து வைத்துள்ள கெர்சன் பகுதியில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டு வரும் இந்த ரயில் பாதையில் 465 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட பாதையாக அமையும் என்று குறிப்பிட்டார். இதுவரை 326 கிலோமீட்டர் தொலைவுக்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ரயில் நிலைய கட்டுமான பணிகள் உள்ளிட்ட எஞ்சிய பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பகல் நேர வந்தே பாரத் ரயில்களுக்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் உள்ள அணு மையங்களின் பட்டியலை பரிமாறிக் கொண்டுள்ளன. அணு மையங்களின் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதி இந்த பட்டியல் பரிமாறிக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதன்படி புதுதில்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரகங்கள் வாயிலாக இந்த பட்டியல் பரிமாறப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று இருநாட்டு சிறைகளிலும் உள்ள கைதிகளின் பட்டியலும் பரிமாறிக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சிறையில் தண்டனை காலத்தை நிறைவு செய்த 167 இந்திய மீனவர்கள் மற்றும் பிற கைதிகளை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்தியா கேட்டுக் கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடல் சுதந்திர போராட்டத்திற்கான பாடலாக மட்டுமின்றி தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்று பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லி ஆகாஷ்வாணி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்நாடக சங்கீதம் மற்றும் ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில் பாடப்பட்ட வந்தே மாதரம் பாடல்களை வெளியிட்டு அவர் பேசினார். வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதன் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி டிஜிட்டல் வடிவில் இந்த பாடல் வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மொத்தம் 25 இசை வடிவங்களில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட இருப்பதாகவும் திரு கௌரவ் துவிவேதி தெரிவித்தார். புதிய வகை ஃபாஸ்டேக் பெற்றுள்ள கார்களுக்கு இனி KYV அட்டைகள் தேவையில்லை என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் வசதி மற்றும் சாலை பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ஏற்கனவே ஃபாஸ்டேக் வசதியை பயன்படுத்தும் கார்களுக்கும் புகார்கள் ஏதும் இல்லை என்றால் KYV அட்டைகள் தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபை வாயிலான தொலைபேசி அழைப்பு சேவைகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் வாயிலாக நாட்டின் அனைத்து தொலைத்தொடர்பு வட்டங்களிலும் உள்ள BSNL வாடிக்கையாளர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி சிக்னல் கிடைக்காத வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ளவர்கள் வைஃபை வசதியை பயன்படுத்தி அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கேற்ப தடையற்ற மற்றும் உயர்தரத்திலான தொலைபேசி வசதியை இந்த சேவை உறுதி செய்யும் என்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தை நிர்வகிப்பதற்காக வணிக வங்கிகள் பிரத்யேக ஓய்வூதிய நிதியங்களை உருவாக்கிக் கொள்ள ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் ஓய்வூதிய திட்டத்தில் வங்கிகளின் பங்கேற்பு அதிகரிப்பதுடன் ஓய்வூதிய நிதியத்திற்கு கொடையாளர்களாக வங்கிகள் திகழ முடியும் என்றும் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய ஓய்வூதிய திட்ட இயக்குநர் குழுவிற்கு பாரத ஸ்டேட் வங்கியின் முன்னாள் தலைவர் திரு தினேஷ்குமார் காரா உள்ளிட்ட 3 புதிய உறுப்பினர்களையும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை ஆணையம் நியமித்துள்ளது. இந்திய விமானப்படையின் துணை தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பொறுப்பில் இருந்த ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி பணி ஓய்வு பெற்றதை அடுத்து இவர் இப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட விமானப்படையின் பயிற்சி பிரிவு தலைமை அதிகாரியாக ஏர் மார்ஷல் சீத்தேப்பள்ளி சீனிவாஸ் இன்று பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து அந்த பயிற்சி பிரிவு வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை, தாம்பரம், ஆவடி உட்பட நாடு முழுவதும் உள்ள விமானப்படையின் பயிற்சி பிரிவுகளுக்கு இவர் பொறுப்பு வகிப்பார் என பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இனி கடந்த ஆண்டில் மத்திய அரசின் சாதனைகள் குறித்த தொகுப்பு. இதில் இன்று இடம்பெறுகிறது விளையாட்டுத் துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டு விளையாட்டுத் துறையில் தொடர் சாதனைகளை படைத்தது இந்தியா. விளையாட்டுத் துறைக்கான நிதி ஒதுக்கீடு நடப்பு நிதியாண்டில் 3794 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் தேசிய விளையாட்டுக் கொள்கைக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுப்பதற்கான தொலைநோக்கு திட்டத்தை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வெளியிடப்பட்டது. இதேபோல் விளையாட்டு அமைப்புகளுக்கான நிர்வாக சட்டமும் கொண்டுவரப்பட்டது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இல்லத்தில் கலந்துரையாடி அவர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார். இது எதிர்காலத்தில் அவர்கள் பல சாதனைகள் படைக்க வழிவகை செய்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. இதேபோல் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 பதக்கங்களை வென்றது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் 48 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை படைத்தது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியிலும் இந்தியா பட்டம் வென்றது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் பட்டம் வென்றார். தைவான் ஓபன் தடகள போட்டியில் இந்தியா 6 தங்கப் பதக்கங்களை வென்றது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 6 தங்கம் உள்பட 21 பதக்கங்களை இந்தியா வென்றது. சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது. உலகக்கோப்பை கோகோ போட்டியிலும் இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்றது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் இளையோர் திறனை வெளிப்படுத்த உதவியது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளும் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் ஊக்கமும் சர்வதேச போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று சாதனை படைக்க உதவி வருகிறது. ரஷ்யா பிடித்து வைத்துள்ள கர்சன் பகுதியில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கருங்கடல் பகுதியில் உள்ள கார்லி என்னுமிடத்தில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கர்சன் மாகாண ஆளுநர் திரு விளாடிமிர் சால்டோ குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜென்சி ஏஞ்சல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோனால் பட்டேல், பேலா தம்ஹான்கர் இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் முண்டே பார்த்சாரதி மற்றும் வைதேகி சௌத்ரி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் சேவை அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் இரு நாடுகளிலும் உள்ள அணு மையங்களின் பட்டியலை பரிமாறிக்கொண்டுள்ளன. வந்தே மாதரம் பாடல் தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்று பிரசார் பாரதி தலைமைச் செயலதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். புதிய வகை ஃபாஸ்டாக் பெற்றுள்ள கார்களுக்கு இனி KYV அட்டைகள் தேவையில்லை என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா பிடித்து வைத்துள்ள கர்சன் பகுதியில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.